Good morning students who are watching this video. I am Stalin. Today we are discussing about chemical properties of dihydrogen. First point, bond dissociation enthalpy மூலமாக dihydrogen உடைய behavior நம்ம determine பண்ணலாம். First, what is meant by bond dissociation enthalpy? Bond dissociation enthalpy na definition என்ன? ஒரு மாலிகுல்ஸை ஆட்டமாக மாறுவதற்காக நம்ம யூஸ் பண்ணுற அந்த சம் எனர்ஜியை பாண்ட் டிசோசியேஷன் என்தால்ஃபின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஹைட்ரோஜன் மாலிகுல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட்ரோஜன் மாலிகுல்ஸை ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோஜன் மாலிகுல்ஸ், இந்த ஹைட்ரோஜன் மாலிகுல்ஸை ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம். ஹீட் எனர்ஜி கொடுத்தோம்னா இதில் இருக்கிற ஹைட்ரோஜன் மத்தியில் இருக்கிற அந்த பாண்டு பிரேக் ஆகும். அந்த பாண்டு பிரேக் ஆகும். இது ஹைட்ரோஜன் ஆட்டமாக கன்வெர்ட் ஆகும். என்ன கன்வெர்ட் ஆகுங்க? ஹைட்ரோஜன் ஆட்டமாக கன்வெர்ட் ஆகும். அட்டாமிக் ஹைட்ரோஜன், அட்டாமிக் ஹைட்ரோஜன். இதுதான் பாண்ட் டிசோசியேஷன் என்தால்ஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோஜனுடைய பாண்ட் டிசோசியேஷன் என்தால்ஃபி அதர் ஆட்டம்ஸ் மூலமாக ஏற்பட்ட அதனுடைய பாண்ட் டிசோசியேஷன் என்தால்ஃபியோட கம்பேரிட்டிவ் பண்ணால் ஹைட்ரோஜன் பாண்ட் டிசோசியேஷன் என்தால்ஃபி அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோஜன் குளோரின் ஹைட்ரோஜனுடைய பாண்ட் டிசோசியேஷன் என்தால்ஃபிக்கு ஹீட் எனர்ஜி நம்ம அப்ளை பண்ணோம்னா இங்கே பாண்டு பிரேக் ஆகிட்டு ஹைட்ரோஜன் ஆட்டமாக கன்வெர்ட் ஆகும். அதே போல் குளோரின் ஆட்டம் மத்தியில் இருக்கிற அந்த சிங்கிள் பாண்ட் பிரேக் ஆகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு சம் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். எனர்ஜி யூஸ் பண்ணி குளோரின் ஆட்டமாக கன்வெர்ட் ஆகும். அப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? ஹைட்ரோஜன் உடைய பாண்ட் டிசோசியேஷன் என்தால்ஃபி அதிகமாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஹைட்ரோஜன் பாண்டு பிரேக் செய்வதற்காக எனர்ஜி அதிகமாக யூஸ் பண்ணோம். குளோரின் பாண்டு பிரேக் செய்வதற்காக எனர்ஜி அவ்வளோ யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதோட கம்பேரிட்டிவ் பண்ணால் எதுக்கு அதிகமாக இருக்கும்? ஹைட்ரோஜனுக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹைட்ரோஜன் மாலிகுல்ஸை 2000 K டெம்பரேச்சர் நம்ம கொடுத்தோம்னா அது ஹைட்ரோஜன் மாலிகுல்ஸாக மாறும். அதில் 0.081% ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ் மட்டும் ரிலீஸ் ஆகும். ஹைட்ரோஜன் மாலிகுல்ஸு 5000 K டெம்பரேச்சர் நம்ம அப்ளை பண்ணோம்னா 95.5% ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸு நமக்கு ரிலீஸ் ஆகும். இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ஹைட்ரோஜன் ஆட்டமுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனால் ஹைட்ரோஜன் ஆட்டமுடைய பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகும். பட் ரூம் டெம்பரேச்சரில் ஹைட்ரோஜன் மாலிகுல்ஸாகவே இருக்கும். அதனால தான் ரிலேட்டிவ்லி எனர்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஜடமாக இருக்கும்னு அர்த்தம். ஹைட்ரோஜன் மாலிகுல்ஸாகவே இருக்கும். ரீசன் ஹைட்ரோஜன் பாண்ட் என்தால்ஃபி. ரூம் டெம்பரேச்சரில் ஹைட்ரோஜன் மத்தியில் இருக்கிற அந்த பாண்டை பிரேக் பண்ண முடியாதுன்னு இதனுடைய மீனிங். நெக்ஸ்ட்டு ஹைட்ரோஜன் மாலிகுல்ஸை ஹைட்ரோஜன் ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? அதுக்கு நமக்கு 2 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எலக்ட்ரிக் ஆர்க் மெத்தடில் ஹைட்ரோஜன் மாலிகுல்ஸை ஹைட்ரோஜன் கேஸை எலக்ட்ரிக் ஆர்க் மேலே பாஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தோம்னா ஹைட்ரோஜன் ஆட்டம் கன்வெர்ட் ஆகும். அதே போல் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் ஆர் யூவி ரேடியேஷனை ஹைட்ரோஜன் மேலே நம்ம பாஸ் பண்ணோம்னா ஹைட்ரோஜன் ஆட்டம் நமக்கு கன்வெர்ட் ஆகும். அதாவது ஹைட்ரோஜன் மாலிகுல்ஸு ஹைட்ரோஜன் ஆட்டமாக கன்வெர்ட் ஆகும். ஹைட்ரோஜனுடைய அட்டாமிக் கன்ஃபிகரேஷன் ஆர் ஹைட்ரோஜன் electronic configuration
1s1 hydrogen electronic configuration 1s1 hydrogen atom almost எல்லா எலிமெண்ட்டோட கம்பைன் ஆகிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸை ஏற்படுத்தக்கூடிய தன்மை ஹைட்ரோஜன் ஆட்டமுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோஜன் ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகி H+ அயன் ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆகி H- அயனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. ஹைட்ரோஜன் ஆட்டமுக்கு H+ அயானும் H- ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. அதாவது ப்ளஸ் சார்ஜ் இருக்கிற அயான்ஸ் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது, மைனஸ் அயானை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் இதில் ஷேரிங் எலக்ட்ரான்ஸ் டு ஃபார்ம் எ சிங்கிள் கோவலண்ட் பாண்டுன்னு சொன்னோம். அதாவது எலக்ட்ரான் ஷேரிங் செய்வது மூலமாக சிங்கிள் கோவலண்ட் பாண்ட் இருக்கிற மாலிகூல்ஸை ஏற்படுத்தும். எக்ஸாம்பிள் ஹைட்ரோஜன் ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இது ஹைட்ரோஜன் ஆட்டம், இது இன்னொரு ஹைட்ரோஜன் ஆட்டம். இந்த ஹைட்ரோஜன் ஆட்டம்னாவும் ஹைட்ரோஜன் மாலிகூல்ஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே தான் மெயின் ஷேரிங் எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இது ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இந்த ரெண்டு எலக்ட்ரானும் ஷேரிங் ஆகி பாண்டு ஃபார்ம் ஆகும். இது சிங்கிள் கோவலண்ட் பாண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி HCl எடுத்துக்கலாம். HCl H ஆட்டம், ஹைட்ரோஜன் ஆட்டமில் ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், குளோரினில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ ஹைட்ரோஜனுக்கும் குளோரினுக்கு மத்தியில் பாண்டு ஃபார்ம் ஆகும், சிங்கிள் கோவலண்ட் பாண்டு ஃபார்ம் ஆகும். இது இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், 2 எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு ஒரு பாண்டு, 2 எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பாண்டுக்கு ஈக்குவல் ஆகும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கா, இது ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கா, அதை நம்ம பாண்டாக போட்டுக்கணும். அதே மாதிரி ஹைட்ரோஜனில் ஒரு எலக்ட்ரான்ஸு, குளோரினில் ஒரு எலக்ட்ரான்ஸு, இந்த 2 எலக்ட்ரான்ஸு ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணும். ரியாக்ஷன் வித் ஹேலோஜன், ஹைட்ரோஜன் react with halogen to form hydrogen halide HX. Here X is equal to fluorine, chlorine, bromine and iodine. ஹைட்ரோஜன் ஹேலோஜனோட ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் ஆகும், ஹைட்ரோஜன் ஹேலைட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஹைட்ரோஜன் react with fluorine gas in dark place. dark placeல ஹைட்ரோஜன் ஃப்ளோரின் ரியாக்ஷன் ஆகி ஹைட்ரோஜன் ஃப்ளோரைடு ஏற்படுத்தும். ஹைட்ரோஜன் அயோடினோட அயோடினோட கேட்டலிஸ்ட் பயன்படுத்தினாலும் இது ரிவர்சபிள் ரியாக்ஷன் தான். இதனுடைய மீனிங் என்ன, ரியாக்ஷன் 100% கம்ப்ளீட் ஆகாது. ரியாக்ஷன் ஹைட்ரோஜன் அயோடைடு ஆகும், ஹைட்ரோஜன் அயோடைடு H2+ அயோடினாகவும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இதை ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. ரியாக்ஷன் வித் வாட்டர், this reaction is highly exothermic reaction. Exothermic reaction, highly exothermic reaction. இதில் ஹைட்ரோஜன் ஆக்சிஜனோட ஹீட் அப்ளை பண்ணும், ஹீட் ஆர் கேட்டலிஸ்ட். வாட்டர் மாலிகூல்ஸை ஃபார்ம் பண்ணும். என்ன ஃபார்ம் பண்ணும், வாட்டர் மாலிகூல்ஸை ஃபார்ம் பண்ணும். ஏன் இதை ஹைலி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்கிறோம்,
அதிகமாக டெம்பரேச்சர் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் நைட்ரோஜன். நைட்ரோஜன் கேஸோட ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் ஆகும். டெம்பரேச்சர் இதுக்கு என்ன அப்ளை பண்ணணும்? 673 K டெம்பரேச்சர், 200 atm ப்ரெஷரை அப்ளை பண்ணணும். 673 K டெம்பரேச்சர், 200 atmospheric ப்ரெஷர் அப்ளை பண்ணணும். இதனுடைய கேட்டலிஸ்ட் Fe யூஸ் பண்ணுவோம். கேட்டலிஸ்ட்னா யூஸ் பண்ணுவோம், Fe யூஸ் பண்ணதோட மாலிப்டினம் கூட யூஸ் பண்ணுவோம். இதில் என்ன வரும்? அம்மோனியா வரும். 2NH3 அம்மோனியா ஃபார்ம் ஆகும். பாரியா அம்மோனியம் தயார் பண்ணுற ஹேபர் ப்ராசஸில் நம்ம இந்த ரியாக்ஷன் தான் பயன்படுத்துவோம். ஹேபர் ப்ராசஸ் அதிகமாக அம்மோனியா தயார் பண்ணோம் இண்டஸ்ட்ரி லெவலில் அப்படின்னா ஹேபர் ப்ராசஸ் பயன்படுத்துவாங்க. அந்த ஹேபர் ப்ராசஸை யூஸ் பண்ணுற ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வித் மெட்டல். ஹைட்ரோஜன் ஹைலி ரியாக்டிவ் மெட்டலோட ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி நமக்கு மெட்டல் ஹைட்ரேட்ஸை ஏற்படுத்தும். நமக்கு தெரிஞ்ச பீரியாடிக் டேபிளில் ஹைலி ரியாக்டிவ் எலிமெண்ட் ஃபஸ்ட் இயர் குரூப் எலிமெண்ட்ஸு, செகண்ட் இயர் குரூப் எலிமெண்ட், தட் மீன்ஸ் ஆல்காலி மெட்டல்ஸு, ஆல்காலி எர்த் மெட்டல்ஸு ரியாக்ஷனை போடும். ஹைட்ரோஜன் மெட்டல்ஸ் எம்னு போட்டுக்கும். 2MH மெட்டல் ஹைட்ரேட்ஸை ஏற்படுத்தும். இங்கே M is equal to ஆல்காலி மெட்டல்ஸ். M is equal to ஆல்காலி மெட்டல்ஸ். Next, hydrogen react with highly reactive metals. Alkali earth metal எடுத்துக்கலாம். MH2. M is equal to alkali earth metal. Alkali earth metal. Alkali earth metals. So இதுதான் reaction with metals சம்பந்தப்பட்ட equations. Next, reaction with metal ions and metal oxides. இதில் metal ions ஹைட்ரோஜனோட அதாவது aqueous solution இருக்கிற metal ions மெட்டலாக கன்வெர்ட் பண்ணோம். மெட்டல் ions என்னவா கன்வெர்ட் பண்ணோம்? மெட்டலாக கன்வெர்ட் பண்ணோம். அது என்னன்னு பார்க்கலாம். ஹைட்ரோஜன் மெட்டல் அயான்ஸ் aqueous சொல்யூஷனில் இருக்கிற மெட்டல் அயான்ஸ் பல்லாடியம் அயான்ஸ் எடுத்துக்கும். aqueous என்ற வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது aqueous சொல்யூஷனில் இருக்கிற அயான்ஸ் என்ன ஃபார்ம் ஆகுது? பல்லாடியம் ப்ளஸ் 2H ஃபார்மை ஏற்படுத்தும். இது aqueous. இது ரெடியூசிங் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ரெடாக்ஷன் ரியாக்ஷன். ரெடாக்ஷன் என்னது? அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான். இங்கே பாருங்கள், பெல்லாடியம் 2+ இருக்கா, இது வந்து அயான்ஸு. இந்த பெல்லாடியம் 2+ அயான்ஸு பெல்லாடியம் மெட்டலாக மாறணும். பெல்லாடியம் மெட்டலாக மாறணுன்னா என்ன பண்ணணும்? ஹைட்ரோஜன் வந்து 2 எலக்ட்ரான் இது என்ன இது வாங்கிக்கும், இது ரிசீவ் பண்ணிக்கிட்டு மெட்டலாக கன்வெர்ட் ஆகும். அதான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? metal ions are converted into metals. இது வந்து reduce ஆச்சுன்னு சொல்லுவாங்க, ஆர் reduction நடந்ததுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஐரனுடைய less reactive metal oxide மெட்டலாக கன்வெர்ட் ஆகும். ஹைட்ரோஜன் react with Cu2O to form 2Cu plus H2O. இங்கே பாருங்கள், மெட்டல் ஆக்சைடு
என்ன மெட்டல் ஆக்சைடு, ஐரன் ஆக்சைடு உடைய லெஸ் ரியாக்டிவ் இருக்கிற மெட்டல் ஆக்சைடு Cu2O என்ன மாறுச்சுங்க, மெட்டலாக மாறுச்சு. இங்கே மெட்டல் அயான்ஸு மெட்டலாக கன்வெர்ட் ஆச்சு, இங்கே மெட்டல் ஆக்சைட்ஸு மெட்டலாக கன்வெர்ட் ஆச்சு. இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ரியாக்ஷன் வித் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் hydrogenation of vegetable oils, இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வெஜிடபிள் ஆயில்ஸை எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளாக. வெஜிடபிள் ஆயில் நிக்கல் கேட்டலிஸ்ட் பயன்படுத்தி எடிபிள் ஆயிலாக மாற்றலாம். எடிபிள் ஆயில் இந்த மீனிங் என்ன, வெஜிடபிள் ஆயில்ஸில் டபுள் பாண்டு மட்டும்தான் இருக்கும். வெஜிடபிள் ஆயிலில் டபுள் பாண்டு மட்டும்தான் இருக்கும். இது ஒரு ரெடாக்ஷன் ரியாக்ஷன். ரெடாக்ஷன் ரியாக்ஷன் இன்னொரு மீனிங் கூட வரும், அடிஷன் ஆஃப் ஹைட்ரோஜன். ஹைட்ரோஜனை ஆட் பண்ணது தான் ரெடாக்ஷன் ரியாக்ஷன். வெஜிடபிள் ஆயிலில் டபுள் பாண்ட் இருக்கும். நிக்கல் கேட்டலிஸ்ட் பயன்படுத்தி ஹைட்ரோஜன் ஆட் பண்ணோம்னா அது வந்து சிங்கிள் பாண்டாக மாறும். அதை தான் நம்ம எடிபிள் ஆயில்னு சொல்லுவோம். இந்த எடிபிள் ஆயிலுக்கு நம்ம மார்க்கெட்டில் விற்பனை பண்ணுற மார்கரின் வனஸ்பதி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் மார்கரின் வனஸ்பதி. இந்த டால்டா நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலெல்லாம் வெஜிடபிள் ஆயில்ஸை ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் செய்ய வச்சு அது மூலமாக வர்ற அந்த ஆயில் அந்த டால்டா எல்லாம் மொத்தம் என்ன ஆகுதுன்னா எடிபிள் ஆயில்ஸாக நம்ம சொல்லுவோம். ஹைட்ரோ ஃபார்மேலேஷன் ஆஃப் ஒலிஃபின்ஸு, இங்கே ஹைட்ரோஜன் கார்பன் மோனாக்சைடு இருக்கும், ஒலிஃபின்ஸ்னா ஆல்கின்ஸு. இதுதான் ஹைட்ரோ ஃபார்மேலேஷன் ஆஃப் ஒலிஃபின்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன ஃபார்ம் பண்ணும், ஆல்டிஹைடு ஃபார்ம் பண்ணும். ஆர் CH2 CHO. ஃபர்தராக இந்த ரியாக்ஷனை ஹைட்ரோஜனோட பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன ஏற்படுத்தும், ஆல்கஹாலை ஏற்படுத்தும் ஃபைனலாக. இது கூட ரெடாக்ஷன் ரியாக்ஷன் தான். ஆர் CH2 CH2OH ஆர் CH2OH. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹைட்ரோ ஃபார்மேலேஷன் ஆஃப் ஒலிஃபின்ஸு. இங்கே என்ன நடக்கும், ஒலிஃபின்ஸு ஹைட்ரோ ஃபார்மேலேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அங்கே என்ன பயன்படுத்தணும், H2 + CO அந்த ஆல்கின்ஸு ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும். ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன ஏற்படுத்தும், ஆல்டிஹைடு ஏற்படுத்தும். இந்த ஆல்டிஹைடு ஃபர்தராக ரெடாக்ஷன் ரியாக்ஷன் நடத்தணும்னா என்ன வரும், ஆல்கஹால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷன் ரெண்டு ஸ்டெப்லேயும் பாருங்கள், அடிஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் நடக்கும். இங்கே பாருங்கள், ஹைட்ரோஜன்ஸ் இங்கே என்ன இருக்குது, CH2O மாறும். நெக்ஸ்ட்டு அதில் தான் CHO வரும். இதோட மீனிங் என்ன, அடிஷன் ஆஃப் ஹைட்ரோஜன். ஸோ ரெடாக்ஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபர்தராக வர ரியாக்ஷன்லையும் அடிஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் நடக்கிறதுனால இதுவும் ரெடாக்ஷன் ரியாக்ஷன் தான்.